2017 இவர் இபிஎஸ் பதவி ஏற்றதுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பதவி விலக வேண்டும் பாரு. இந்த வியாதிக்கு உங்களுக்கு மருந்து கிடையாது. அப்படி விஜய் ஆட்சி இன்றைய நிலையில் கலைஞ்சு போனால், மீண்டும் தேர்தல் வந்தால் திமுக காணாமல் போகும். இந்த தடவை திமுக வாங்கி இருக்கிற ஓட்டு அவ்வளவு கேவலமாக, சென்னை மாத்திரம் உங்களுக்கு 39 சீட்ல 38 சீட்ல போன தடவை ஜெயிச்சவங்க இந்த முறை 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவே எப்படி ஜெயிச்சாங்கன்னு செக் பண்ணணும். ஏன்னா துறைமுகத்துல கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு அதுக்கான ஒரு குழு மாதிரி அவங்க போடுறது இருக்கட்டுங்க. எதிர்பக்கம் தாவேகா சினோர் அசோக் என்ன சொல்றாரு, துறைமுகத்துல ஒரு பூத்துலயும் 50 கள்ள ஓட்டை சேர்த்திருந்தாரு, அதனாலதான் துறைமுகத்துல இவர் ஜெயிச்சாருங்கிறாரு. சோ நிச்சயமாக திமுக இதை செய்யிட்டு இருக்கோம். ஆனா திமுக ஒரு பக்கம் உடையதே சாமி, ஒரு பக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அண்ணன் மகள் போய் தாவேகா தலைவரை போய் சந்திச்சிருக்காரு. இப்ப ஒரு ரூமர் ஓடுது, திமுக சார்பாக சட்டசபையில் ஸ்டாலின் பேசவில்லை என்றால் மரியாதை இல்லை, அதனால் அவர் திருச்சி கிழக்கில நிக்கணும்னு சொல்லி அவரை வெற்றி பெறுவது எங்கள் கடமைன்னு சொல்லிட்டு சேகர் பாபுவும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்களாம். இதை கேள்விப்பட்ட உடனே தாவேக்கா நாங்க அழகிரி மகளை இறக்குறோம்னு பரப்புறாங்க. இவங்க டபால்னு பேக் அடிச்சுட்டாங்க. ஃபேமிலியில இன்னொரு தடவை தோத்தா உங்களுக்கு முதலமைச்சராக இருந்து கேவலமான தோல்வி, நீங்களும் உங்க சீட்டை தோத்துட்டீங்க, இன்னொரு முறை தோத்தால். ஏன்னா 2011 KN நேரு திருச்சி மேற்குல முதல்ல தோத்தார், திருப்பி இடைத்தேர்தலையும் தோத்தார். அது மாதிரி ஆயுத வேண்டாம், கம்முன்னு உட்காருங்கன்ட்டாங்க. அப்படி வேணும்னா ஒரு 8 மாசம் கழிச்சுட்டு பூண்டி கலைவாணன்னு திருவாரூர் ராஜினாமா பண்ணிட்டு அங்க நின்னா வேணா வாய்ப்பு உண்டு, திருச்சி கிழக்கெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்ட்டாங்க.